இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்தில் தேவனுடைய மகிமை இறங்கும்படியாய் நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் தேவசகாயம் அல்லையா அவர்கள் தொடக்க ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் உடைய கிருபை எங்களை தாங்கிட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய ராஜ்யத்தில் இழைப்பாரி உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் மாஸ்லாமணி பொன்னுத்துறை அவருடைய நினைவு நாளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், அந்த குடும்பத்து மக்களுக்கு ஆறுதலாக இருக்கவும், நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை இந்த கூட்டத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோங்க தாவே. நாங்கள் மகிழ்ச்சியின் வீட்டிற்கு செல்வதை பார்க்கிலும் துக்க வீட்டிற்கு செல்வது நலம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அதன்படியாக ஒவ்வொரு காரியங்களும் இங்கே உங்களுடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளப் போகிற சாட்சிகள், செய்திகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக அமையட்டும். அதனாலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு உங்களுடைய நித்திய ராஜ்ய வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பிரிந்து உங்களுடைய ஆளுகையும் வழிநடத்தலும் உங்களுடைய கிருபையின் பிரசன்னமும் உங்களுடைய அபிஷேகமும் எங்கள் மத்தியிலே காணப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இறப்பிற்கு பின்பதாய் ஒரு ரகசியம் இருக்கிறது. எல்லா நாளும் வாழக்கூடிய ஒரு தயவு மிகுந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர் ஒருவருக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் ஒருவேளை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மளை அழைத்தவராய் அறிந்தவராய் இருந்தாலும் கூட மரணத்திற்கு பிறகு எப்பொழுதுமே தேவனுடைய பர்வதத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருந்து கடந்து சென்ற மாஸ்லாமணி புனிதரே அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஏற்பாடு கொண்டிருக்கிறாங்க. தேவன் கொடுக்குற ஒரு மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஒரு வேளை மரணத்திற்கு பிறகு என்ன அப்படின்னா இதுதான் ஒரு மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவரோடு கூட எல்லா நாட்களும் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். ஆகவே இந்த அவர்களுக்கு தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இதை நினைவு கூர்ந்து நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம். அனைவரும் எழுந்து நின்று தேவனை நான் உம்மதண்டையில் என்கிற பாடலை பாடுவோம். They
அநேகர் இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க, மரிக்கிறாங்க. ஆனால் அவர்களிடத்துல கற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு காரியமும் இருக்காது. ஒருவேளை இந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற எக்ஸாம்பிளாக நிறைய பேர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நம்ம விட்டு கடந்து சென்றிருக்கிற எங்களுடைய மாமா மாசிலாமணி பொன்னுதுரை ஐயா அவர்கள் அநேக காரியங்களை இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்து விதைத்து சென்றிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னா உலகத்தில் நிறைய பேர் அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு உதாரணமாய் காலையில் 5 மணிக்கு சென்னையில் கோழி கூவுதோ இல்லையோ அவங்களுடைய அந்த குரல் அந்த கேட்க முடியும். எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க அந்த லேபர்ஸ் எல்லாம் தங்கியிருந்தாங்க. அப்போ காலைல 5 மணி ஆச்சுன்னா அவங்களுடைய குரலை கேட்க முடியும். ஒவ்வொருத்தரையாக சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த உழைப்பு, அந்த லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஒரு வாழ்க்கை முறை அமைத்து உழைப்பால் உயர்ந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லலாம். அவர்களை குறித்து அநேக வார்த்தைகள் சொல்ல இருந்தாலும் கூட இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற ஆமோசனன் அவர்கள் சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அன்பு மாமாவுடைய 2வது நினைவு நாள் என்பது அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகவே எங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. மாமாவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நேற்றைய முன்தினத்தில் கூட நான் என் சகோதரனோடு பேசி கொண்டு இருக்கும்போது மாமாவை பற்றி பேசிவியாடா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், மாமாவை பற்றி நம்ம என்ன பேசிவிட முடியும்? அவர்கள் நம்ம வீட்டில் இருந்த நினைவுகளை பேசிவிட முடியுமா? அல்லது நம்முடைய வாழ்விலை காட்டின அன்புகளை பேசிவிட முடியுமா? பேச முடியாத அளவிற்கு நம்முடைய குடும்பத்திலே தினந்தோறும் நடக்கிற நிகழ்வுகளிலே மாமாவுடைய பங்களிப்பு என்பது பெரிதாக இருந்ததினாலே எதை பற்றி பேசிவிட முடியும்? பேச முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம் குடும்ப வாழ்விலே மாமா நிறைவாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் பேசி கொண்டிருந்தோம். மாமாவை பற்றி சொல்லணும்னா நான் சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க அதிகாரம் மிக்க அன்பு அப்படிம்பாங்க. ஆனால் மாமாவை பொறுத்தளவில் அது அதிகாரமிக்க அன்பு கிடையாது, அது ஆளுமை மிக்க அன்பு. அது அதிகாரம் கலந்த அன்பு கிடையாது, அன்பு கலந்த அதிகாரம். குடும்ப உறவுகளை பேணுவதில் மாமாவை போல ஒரு மனிதரை நான் இதுவரை எங்கள் வாழ்விலே பார்த்ததே கிடையாது. குடும்பத்தில் ஏதாவது சிறு பிரச்சனைகள் அல்லது சச்சரவுகள் என்றால் வந்து ஒரே கேள்வி கேட்பாங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் பேச முடியுமா முடியாதா? அடுத்து எங்களால் யாராலும் பதில் சொல்ல முடியாது. அப்படியே தலையை தாழ்த்தி கொண்டு சரி மாமா செய்து விடுகிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அது ஆளுமை மிக்க அன்பாகவே மாமா எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் அது 2 வருடங்கள் கடந்து விட்டது என்பதை மறக்க முடியவில்லை. ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு இன்பமானாலும் துன்பமானாலும் அல்லது கூடுகைகளானாலும் மாமாவுடைய தாக்கம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை நாம் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள். அந்த வரிசையில் மாமா போயிருக்கிறாங்க. மாமாவுடைய நினைவுகளை கொண்டு நாமும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அந்த நினைவுகள் நம்மளை விட்டு நீங்காது. ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்பதுதான் நமக்கு வேதம் காட்டுகிற ஒரு வெளிச்சம். அன்பு அத்தைக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். மாமா விட்டு சென்ற நினைவுகளோடு நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் காட்டிய வழியிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் உங்கள் வாழ்விலும் உங்கள் தொழில்களிலும் நம்முடைய அதாவது குடும்ப உறவுகளிலும் கர்த்தர் அபிரதமாய் கட்டளை வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை வரும் காலங்களிலே அவர் தமது கிருபையினாலே மாமா இருந்த இடத்துல இருந்து உங்களை நடத்தி செல்லும்படி நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு மனிதனும் உள்ள பழகுகிற அநேக விதமான கூட்டத்தார் உண்டு. அதே போல் எங்கள் மாமா பொன்னுதுரை அவர்கள் அவங்க எல்லாரோடையும் பழகுகிற ஒரு குணாதிசயம் படைத்தவராக இருந்தாலும் கூட அதிகமாய் பழகுவது, அவங்களோட வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களோடு கூட அதிகமாய் பழகுகிறவங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோடு அவர்களாய் வேலை செய்கிறோடு வேலையாடாய் அவங்களோடு கூட பயணிக்கிற விதம் ஒரு அருமையானது. ஆகவே அவர்களை குறித்து பேசுவதற்கு எங்களுடைய கம்பெனியில் உள்ள கண்ணகி அக்கா அவர்கள் வந்து பேசுகிறார். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரே எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல அத நினைக்கும் போது உயிரே எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, இல்லை நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல,
ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். பொண்ணு அண்ணன் வந்து எங்கள் கூட ஒரு முதலாளி மாதிரி இல்லாமல் தொழிலாளி மாதிரி எங்களை அன்பாக நடத்துவார். எங்களுக்கு மாம்பழ சீசனில் மாம்பழம் வாங்கி கொடுப்பாரு, பருப்பிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, அன்பாக பேசுவார். சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் ஒரு நாள் வேலைக்கு வரலைனாலும் அவர் திட்டுவார், ஆனால் அன்பாக நடத்துவார். ஏன்டி வேலைக்கு வரல, நேற்று என்ன இருந்தது, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பொண்ணனை வந்து அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவார். நல்லா ஒரு சாப்பிட்டீங்களாடி அடிக்கடி கேட்பாரு, அந்த வார்த்தை தான் கேட்பாரு. சாப்பிட்டீங்களாடி வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அடிக்கடி எங்களுக்கு அது மாதிரி தான் சொல்லுவார். என் பொண்ணு இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக எங்களெல்லாம் பார்க்க முடியாது. 7 மணி ஆச்சுன்னா கம்பெனி விட்டு எல்லாம் வெளியே போயிடுங்க. அவங்க வீட்டில் பிள்ளைங்க சோறாக்கணும். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். நாங்கள் இப்போ இருக்கிறவங்களாம் வேற மாதிரி. எங்களுக்கு வந்து அவர் கூட எங்கள் ஓனராகவே இல்லாத ஒரு தொழிலாளி மாதிரி இருப்பார். நாங்கள் 10 நாள் வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து எங்களை கூப்பிடுவார். என்னாச்சு ஏதாச்சும், ஏன் வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார். அவர் மாதிரி ஒரு இதுமே பார்க்கவே முடியாது எங்களால். ஆனால் அவர் போனது எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஒவ்வொரு திங்கிற பொருளும் நாங்கள் வந்து கேட்காம எங்களுக்கு கிடைச்சிது. இது இல்லை அது இல்லைன்னு ரோட்டில் போகிறவங்கள பண்ணோன்னா அது வாங்கி கொடுங்க அப்படின்னா உடனே அந்த அடுத்த செகண்டே எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் நினச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களை லாஸ்ட்டாக அவர் நினச்சார். என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது, நான் லாஸ்ட்டாக உங்களை எல்லாத்தையும் நானே பிளேட்டில் ஏற்றிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு லாஸ்ட்டாக எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார் அடிக்கடி. ஆனால் எங்கள் கூட வரணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த ஒரு ஆசை தான் அவருக்கு நிறைவேற்றம் இல்லை. கண்டிப்பாக அவர் எங்கள் கூட தான் இருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். யதார்த்தமாய் பழகக்கூடிய ஒரு அழகான ஒரு மனிதர். இந்த மாம்பழம் சீசன் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா கம்பெனியில் மாம்பழம் அப்படி அவ்வளோ கொட்டி கிடக்கும். ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடாது. அப்போனா கூட எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறதுல, அவங்கள சாப்பிட வச்சு மகிழ்கிறதுல ஒரு விசேஷித்த ஒரு நல்ல ஒரு மனிதர். அவருடைய மகன் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நம்ம மத்தியில் பாடுவாங்க. இன்னும்
ரோலில் நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் தகப்பன் ரோலில், கணவன் என்கிற ஒரு ரோலில், உற்றார் உறவினர்கள் என்ற ரோலில், வேலையாட்களுக்கு ஒரு முதலாளி என்கிற ஒரு ரோலில், எல்லா ரோல்லையும் ஒரு ஹீரோவாக இருக்கிறது ஒரு மகா பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அது தேவன் சிலருக்கு கொடுக்குற ஒரு மகா பெரிய ஒரு ஈவு. இந்த நாட்களிலும் நாம் இழந்திருக்கிற எங்கள் பொண்ணு மாமா அவர்களுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம நினைவுகூறதோடு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அது போன்ற காரியங்களை கடைபிடிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்மத்தில் அவருடைய சகோதரர்கள் ஒரு சிறப்பு பாடலை பொழுது பாடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே எல்லா நிலையிலும் நம்ம வழிநடத்தி பாதுகாக்க போகிறார். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
எது கேட்குறோமோ அதை செய்யக்கூடிய தெய்வம். அதுக்காக உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கடவுளை பணியை செய்யும்போது கர்த்தரை ஆசிரிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் டிஎஸ் குடும்பத்தில் எல்லாரும் செய்யக்கூடிய கிருபை அடுத்து வந்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிரிக்கணும், பலப்படுத்தணும், வழிநடத்தணும், ஏற்றுக்கிற ஆடு தருவார். என் அன்பு மகள் எஸ்சி பெரியவா பற்றி சில காரியங்களை பேச போகிறார். ஹலோ அம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொன்னப்பா பற்றி பேசணுன்னா, பொன்னப்பா சின்ன வயசுலேருந்து எங்களை ரொம்ப நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப எப்போ பார்த்தாலும் டீ போட்டு தான் என்னடி என்ன பண்ணுற அப்படி தான் கேட்பாங்க. ரொம்ப அவங்களோட லைனுக்கு சின்ன வயசில் போயிட்டு வரும்போதெல்லாம் டப்பா பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அதை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸ்பெஷலாக நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் தந்ததுக்கப்புறமும் நாங்கள் ஸ்கூல்லேருந்து சீக்கிரம் வந்துடுவோம். எங்கள் அம்மாலாம் வேலைக்கு போயிடுவாங்க டீச்சராக. அப்போ நாங்கள் முதல்ல ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஜெசமாக காப்பி போட்டு தருவாங்க. நாங்கள் ஸ்கூல்லேருந்து நடந்து வந்து உட்காந்துருப்போம். பொண்ணப்பா ரூமில் போய் அவங்க கம்பெனிலேருந்து யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்களை பார்த்தாங்கன்னா அவங்க ரூமில் போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி எங்கள் எல்லாத்துக்கும் கையில் கொடுப்பாங்க. சின்னதுலேருந்து ரொம்ப கேர் பண்ணுவாங்க. இந்த சாப்பிட்ற பொருளும் ஒளிச்சு வைக்காமல் மறைச்சி வைக்காமல் அதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குற பழக்கம் 4 அப்பா அம்மாருக்குமே உண்டு. ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் கல்யாணம் போனதுக்கப்புறம் மாந்தோப்பு வாங்கினதுக்கப்புறம் அப்பா எனக்கு மாங்காய் அறுப்புறாங்களோ இல்லையோ, அப்பா மாம்பழம் வேணுமான்னு கேட்குறாங்களோ இல்லையோ, பொண்ணுப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாம்பழம் வந்து ஒரு 6 வாட்டி 7 வாட்டி என் வீட்டுக்கு வந்துடும். வந்ததும் இல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மாம்பழம் போதுமாடி, வந்துச்சா உனக்கு, செழிப்பாக வந்துச்சா உனக்கு அங்கே தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணப்பா காலத்துக்கு அப்புறம் உண்மையிலே மாங்காய் வர்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் அவர் கூட ராஜ்குமார்கிட்ட சொல்லுவேன், உடனே பொண்ணு மாமா இல்லை அதனால மாங்காய் வராது குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு பார்ஷாலிட்டி பார்க்காம பிள்ளைங்கள் இடத்துல அன்பு கூறுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. ராஜ்குமாரை ஸ்பெஷலாக ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன். அந்த அன்பை வந்து ரொம்ப வெளிக்காட்டி ரொம்ப எனக்கு ராஜகுமாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ரொம்ப அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. கடைசி காலத்தில் அவங்க ரொம்ப அந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நான் ரொம்ப கேட்டிருக்கேன் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம். அதாவது யோபுல பக்தன் இப்படியா ஒரு வசனம் இருக்கேன், என் சஞ்சலம் தராசிலே என் சஞ்சலம் நிற்கப்பட்டு என் சஞ்சலம் தராசிலே நிற்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால், அதாவது என்னுடைய சஞ்சலம்லாம் நிறுக்கப்பட்டு எடை போடப்பட்டு என்னுடைய நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும் சொல்லி யோபு எழுதிப்பார். யோபு வந்து ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப பக்தியாக உண்மையாக தேவனோடு வாழ்ந்த மனுஷன். ஆனால் அந்த யோபுக்கு கஷ்டம் வரும்போது அவனை மாதிரி யாருமே பட்டத்திலும் வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ நான் நிறைய நாள் அந்த வசனத்தை வச்சு ஜோமனி கேட்டிருக்கேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் செய்கிற யாருமே வந்து நம்ம தேவனை போல நீதிமான் ஒருவரும் இல்லை. அப்போ உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடும் சொல்லி இயேசுவானவரை கேட்டிருக்காரு. அப்போ அதாவது மனுஷனுக்கு வந்து இந்த பூமியில் வந்து நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே. அவங்கவுங்க சில பேருக்கு ஆண்டவர், அதாவது பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருக்கு அருமையானது, அப்பா அவர் கஷ்டப்படாமல் இறந்துட்டார், இவர் கஷ்டப்படாமல் இறந்துட்டார் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் நீதிமானுக்கு என்ன செய்வார் ஆண்டவர், பூமியிலே சரி கட்டு வரான். ஏன்னா அப்போதான் அந்த நீதிமான் வந்து மேலே பரலோகத்துக்கு போய் ஆண்டவரை முகமுகமாக இதை அரிசிக்க முடியுமா. யோபு இப்படியாக ஒரு வசனத்தில் எழுதுகிறாரு. அதாவது மனுஷன் வந்து எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. அதாவது ஒரு கூலிக்காரன் வந்து தன்னோட சம்பளம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவன் வெயிலில் காட்டில் ஃபேக்ட்ரியில் எல்லா பக்கமும் வேலை செஞ்சு அவன் சம்பளம் கிடைக்குமா, அவனுக்கு எவ்வளோ அந்த செஞ்ச வேலைக்கு நிறைவான கூலி கிடைக்கும் போது அவன் எவ்வளோ அழுக்காக இருப்பான், அவன் எவ்வளோ டயர்டாக இருப்பான், அவனுக்கு எவ்வளோ ஒரு பாடுபட்டிருப்பான். அப்போ அதெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியாது. அந்த கை நிறைய சம்பளம் வாங்கும்போது அது கூலி என்ன செஞ்சிடும், அவன் பட்ட கஷ்டத்தை மறக்க பண்ணிடுமா. ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல என் ஆத்துமா அவனை நோக்கி காத்திருக்கிற சொல்லி பக்தன் யோபு இப்படியாக எழுதுகிறார்.
அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இன்னைக்கு அவங்க இறந்த அன்னைக்கு நான் வந்தப்போ பொன்னப்பாவோட ஃபேஸ் வந்து அப்படி ஒரு க்ளோனஸ், அப்படி ஒரு பிரகாசம். அதை பட்ட பாடு அவங்க வந்து படுக்கையில் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஒப்பு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஜெபிச்சிருப்பாங்க. அன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ரொம்ப அழகாக சில காரியங்கள் மூலம் அதை எனக்கு உறுதிப்படுத்தி தந்தாங்க. அதே மாதிரி 4 அப்பா அம்மாரும் நான் அடிக்கடி நினைப்பேன், நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் வந்து பொடி தொழில் தானே பண்ணுறீங்க, இது சாபம் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க, பொடிக்காருன்னு சொல்லுவாங்க எல்லாமே. நானும் அதை நிறையா அந்த கிரிட்டிசைஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதை வச்சு ஒரு ஜோம் பண்ணும்போது எபிரேயரில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக ஆண்டவர் காட்டினார். அந்த வசனம் வந்து இஸ்ரவேலை நான் கைப்பிடித்த நாள் முதற்கொண்டு அவனை நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது எகிப்துலேருந்து சில காரியங்கள், அதாவது எங்கள் தகப்பன் குடும்பத்தை 4 பேரையும் ஆண்டவர் கையை பிடிச்சி என்ன செஞ்சார், கூட்டிகிட்டு வந்தார். அவங்க வந்து சென்னையில் செட்டில் ஆகும்போது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிலையோ ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஒரு பெட்ரோலியம் ஃபேக்ட்ரிலையோ வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு 10 சிமெண்ட் ஃபேக்ட்ரி உருவாயிருக்கும், 10 பேப்பர் கம்பெனி உருவாயிருக்கும், 10 பெட்ரோலுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு வேலை செஞ்சது உள்ளே வந்து அவங்க ஃபஸ்ட்டு கூலிக்கு வேலை செஞ்சது ஒரு பொடி கம்பெனி. அதனால் அவங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்ச தொழில் அந்த தொழிலில் தேவன் அவங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு தேவன் அந்த தொழிலிருந்து மாற்றி கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்கூலு, பங்கு, இன்னும் நிறைய தயாரிக்கிற இப்படி நிறைய காரியங்களை தேவன் என்ன செஞ்சிருக்காரு. சோப்பு கம்பெனி, மசாலா கம்பெனி, இன்னும் டெக்ஸ்டைல், இப்படி நிறைய ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்களை, ஆயில், இன்னும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நிறைய காரியங்களை தேவன் என்ன செஞ்சிருக்காரு, உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அதனால்தான் பைபிள் அழகாக சொல்லுது எபிரேயர்ல அந்த வசனத்தில், நான் வந்து பழைய உடன்படிக்கையில் வந்து அவங்க நிலைத்து நிற்கலையா, அதனால கடவுள் வந்து புதிய உடன்படிக்கையை அவங்க இருதயத்தில் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி எபிரேயர்ல ரொம்ப அழகா பவுல் எழுதுறாரு. அந்த புது உடன்படிக்கை வந்து அந்த புது உடன்படிக்கையில வந்து என்ன ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாருன்னா, அந்த புது உடன்படிக்கையில அந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள், அதாவது அவங்களோட சந்ததிகள் வந்து சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் சகோதரனுக்கும் ஒருவன் தன் அயலானுக்கும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லையா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஜெயந்திக்காலேருந்து ஆல்ட்ரின் வரைக்கும் காஸ்பல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜோஜிக்கோ இல்லை ஆல்ட்ரின் பிள்ளைக்கோ ஏசப்பா மெய்யான கடவுள் சொல்லி நாங்கள் காஸ்பல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து இன்னைக்கு குடும்பத்தில் எல்லாருடைய இருதயத்திலும் இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே குடும்பத்தை ரட்சிக்கிறவர், இயேசுவே ஆசீர்வதிக்கிறவர், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம் என்று என்ன செஞ்சிருக்காரு, உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த 2ஆம் உடன்படிக்கையில அந்த பிள்ளைங்க என்ன செய்வானா, ஆண்டவர் அந்த பிள்ளைங்களை எப்படி தகப்பன் கையை பிடிச்சு ஆண்டவர் நடத்தினாரோ அதே மாதிரி இந்த சந்ததிகளையும் ஆண்டவர் தூக்கி சுமப்பாராம், கையை பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போவார். ரொம்ப அழகா எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதை ஒவ்வொரு நேரமும் எங்க வீட்டில் சில காரியங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண சொல்லி யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா இந்த 8ஆம் அதிகாரத்தை தான் முதல் நாள் நின்று வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன். ஏசுப்பா நீங்கள் வந்து நாங்கள் தெரியாமல் சில காரியங்களை ஆரம்பத்தில் செஞ்சிட்டோம், ஆனால் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கீங்க. நீங்கள் மெய்யான தேவன், ஒவ்வொருத்தருக்கும் நிறைய காரியங்களை, புதிய தொழில்களை, புதிய வழிகளை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீ கையை பிடித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கையை விடாமல் என்ன செஞ்சிருக்காரு, நடத்திட்டு வந்திருக்காரு. 4 பேரை வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தரை இல்லாமல் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவங்க 4 பேரும் உழைப்பாளி, பயங்கரமான உழைப்பாளி. ஒரு ஆடு மேய்க்கிறவனை எப்படி ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார் எளிதோ. ஏன்னா தாவீது ரொம்ப உழைப்பாளி, என்னைக்குமே அந்த வேலைக்காரன் நியாயமான கூலியை பெறுவானாம். அதே போல தேவன் வந்து இந்த குடும்பத்தை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் அநேக மரங்கள் வந்து தஞ்சம் புகிற பறவைகளை போல, அநேகம் பேருக்கு கனி கொடுக்கிற விருட்சங்களை போல இந்த சந்ததியை பின்னாட்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. நன்றி, தேங்க்யூ. Oh
தேர்வில் 550 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். திரு மாசிலாமணி பொன்னுத்துறை ஐயா அவர்கள் நினைவாக நமது பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பில் 550க்கு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு உதவித்தொகை கொடுக்க ஆசைப்படுகிறோம். முதல்வராக ஜீவபாரதி 11A, at present 12A, ஜீவபாரதி. மகேஸ்வரன். நாங்களும் படிக்கல, எல்லாம் படிக்க வைக்கிறது யாரும் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த சூழ்நிலையில் ஆண்டு குப்பையும் தரிசமாக வாழ்ந்த எங்களை ஆண்டு உயர்த்தினார். ஆனால் நம்மளோட பிரயாசத்தை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை பெறணுங்கிறதுக்காக தான் செய்கிறோம். கர்த்தர்களை ஆசிரியக்கட்டும். இந்த பிள்ளைகள் மூலமாக அநேக பேர் ஆசிரியக்கப்படணும். இந்த பிள்ளை ஒரு தம்பி IAS ஆகலாம், ஒரு IPS மாறலாம், ஒரு அரசியல்வாதியாக மினிஸ்டராக மாறலாம். இந்த அன்பை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் என்னுடைய அன்பு சகோதரர் மாசிலாமணி பொன்னுத்துறை ஐயா மூலமாக வணங்குகிறோம். கர்த்தர்களை ஆசிரியக்கட்டும். ஜீவபாரதி 550 out of 600. M. மகேஸ்வரன் 557 out of 600. மகேஸ்வரன் 557 out of 600. ஜீவிகா ஸ்ரீ. ஜீவிகா ஸ்ரீ ஜீவிகா ஸ்ரீ 566 out of 600. 12th A1 S. Nitish. S. Nitish 573. M. Santosh 567. Next 12B Lohanath 556. D. Lohanath 556. Students, come along with your parent. Students, come to the stage along with your parent. Beulah or Beulah 568. Pavitra 558. Pavitra 558. 12D Kavya 563. D. Kavya 563. R. Padmashri 561. Lohanath, D. Lohanath 556, 12B. Santosh 567, 12A1. எல்லாருக்கும் கடவுளுக்கு சோத்திரம். நான் போன மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ஆயிடுச்சு. என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. என்னை குழந்த மாரி என்னை பார்த்து இந்த வழிக்கு ஆக்கி எடுத்துன்னு வந்தாங்க. கோடான கோடி நன்றி. பொண்ணண்ணா வந்து என்னை பார்க்க வந்தார். நல்ல கலர் சட்டை லிங்கியும் வெள்ளை கலரும் நல்லா இருந்தார். வந்து என்ன ஏன் இப்படி ஆச்சு, என்ன பண்ணன்னுட்டு என்னை தட்டி முதுகு மேலே தட்டிட்டு காசு கொடுத்தாரு. காசும் கொடுத்து பவாண்டா பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அப்போ வேலை செய்ய சொல்லியே வாங்கி தருவார். பவாண்டா பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு, சரி நான் உடம்ப பார்த்துக்கோ, நல்லபடியாக நீ நான் ஏந்து வருவேன்னு சொல்லிட்டு முதுகில் தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. காலையில் ஏந்து பார்க்குற காசையும் காணோம், ஒன்றுமே காணோம். கோடான கோடி நன்றி. என்னை குழந்த மாரி பார்க்குறாங்க. என்னை எப்படி என்ன சொல்ல முடியல, என்னை அப்படி பார்க்குறாங்க. எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து என்னை அவங்க வீட்டு குடும்பம் மாரி என்னை பார்த்து இவ்வளோ ஆளாக்கிட்டாங்க. இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணம்மா, அந்த ஆப்ரேஷன் பண்ணாதபடிக்கு நீங்கள் தான் எனக்கு ஜெபம் பண்ணி என்னை நடத்தணும். கோடான கோடி நன்றி. மரணத்தின் வாசல் வரை போயிட்டாங்க. மரணத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு தடமுடி அப்படியே டாப்பாகவே தனியாக கலண்டுருச்சு. முடியோட சேலையோட துற போயிட்டாங்க.
ட்ரெஸ் எல்லாம் மிஷினில் மாட்டி ஒன்றுமையெல்லாம் ஓடினாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை ஏற்றுக்கிட்டதுனால உயிர் கொடுத்தது மாத்திரமில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுச்சு வாக்கத்தை கொடுத்து சொன்னாங்கல்ல. எங்கள் அண்ணன் மாசமான் பண்ணுற அண்ணன் ஒரு உங்கி ஒரு சட்டையோடு வந்து அவரை தட்டி கொடுத்து, பயப்படாதம்மா உனக்கு ஒன்றும் நிற்காதுன்னு சொன்னாராம். என்ன கேட்டால் எங்கள் அண்ணனுக்கு இந்த அம்மா அவ்வளோ வேலை செய்வாங்க, அவ்வளோ பிரியத்தினால நம்ம நினச்சிருக்கு, அண்ணா நீங்கள் இருந்திருப்பேன்னா எனக்கு நிலைமை ஏற்பட்டிருக்குமா, இப்படி காரியம் வந்திருக்குமா நினச்சி பார்த்துருக்கு. ஆண்டவர் நாள் கைவிடலை. இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற அருட்பணி கிறிஸ்துதாஸ் ஐயா அவர்கள் நெல்லை மண்டலத்தினுடைய முன்னாள் பேராயர் அவர்களுடைய அவர்கள் நம்ம மத்தியில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அன்பானவர்களே, திரு மாசிலாமணி பொன்னுத்துறை ஐயா அவர்களுடைய 2வது நினைவு நாளிலே நாம் கூடியிருக்கின்றோம். திரு மாசிலாமணி அவர்களிடத்தில் காணப்பட்ட அனைத்து பண்புகளுக்காக, தெய்வீக அந்த லட்சணம் என்று சொல்லுகிறோம், அந்த குணங்களுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் இறை அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு கிடைப்பதாக. சிறப்பாக டிஎஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும், அண்ணன்மார் ஜெய்சிங் அண்ணன், சுதந்திரபாண்டி அண்ணன் என்னும் அவர் தொடங்கி ஒவ்வொருவருக்கும், சிறு குழந்தைகள் வரைக்கும் இறை ஆசை பெருகட்டும். நற்கிரிகளிலே அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி தருவாராக. நினைவு நாள் அப்படின்னா, இந்த நாளுக்கு முதலாவது டெக்கரேஷன் டே என்று ஆதியில் சொல்லியிருக்காங்க. மறைந்து போன, கடந்து போன அவர்களுடைய சமாதிக்கு சென்று மலர்களால் அலங்கரித்து அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற ஒரு செயல். அடுத்ததாக ட்ரிபியூட் என்று சொல்லப்படுகிற அவர்களிடத்தில் உள்ள காரியங்களை புகழ்ந்து பேசுதல். தொடர்ந்து மெமோரியல் டே நினைத்து கொள்ளுகிறோம், அவர்களை குறித்து கூடிக்கொள்ளுகிறோம், செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு கூடுகையை இன்றைக்கு இங்கே அமைத்திருக்கிறார்கள். எல்லாரையும் இந்த நாளிலே எங்களோடு கூட இருங்கள் என்று உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார்கள். நெல்லையிலிருந்து என்னையும் அழைத்து இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்ற அவருடைய விருப்பம் ரொம்ப உன்னதமானது. மனிதனாய் பிறப்பதெல்லாம் கூடி வாழ்வது. கூடி வாழ்வதிலே இன்பம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அதை வெறுக்கிறவர்கள் எல்லாம் எப்பொழுது தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ, தனிமைப்படுத்தி கொள்ளுகிறார்களோ, அப்பொழுதுதான் உலகமே ஒன்றுமில்லை என்று உணர்கிறார்கள். ஆகவே கூடி வாழுகின்ற, அன்பு பாராட்டுகின்ற, நட்பு பாராட்டுகின்ற அந்த மாபெரும் ஒரு பாக்கியம் டிஎஸ் குடும்பத்தினர் ஒரே குடும்பமாக அவர்கள் வாழ்வது
மிகுந்த மகிழ்ச்சி, எல்லாருக்கும் பெரிய சந்தோஷத்தை தருகின்ற, கடவுள் விரும்புகின்ற அத்தகைய ஒரு வாழ்க்கை அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. மாசிலாமணி அண்ணனை குறித்து நிறைய பேசினாங்க. இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். மிக இனிமையானவர்கள், மிக அமைதியானவர்கள். இங்கே அவளோடு பணி செய்தவர்கள் சொன்னாங்க, ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடியவர்கள். எப்போதுமே அது வேலை செய்கிற வேலையாட்களோடு கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இந்த பொருளாதாரம் அல்லது இண்டஸ்ட்ரி அல்லது ப்ரொடக்ஷன் இதில் வர்ற ஒரு காரியம். ஆனால் அதற்கு மாறாக மிக நெருங்கி பழகி அவளுடைய துன்பத்திலும் பங்கு கொண்டு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இவர்கள் யார் என்று கேட்கப்படுகின்ற கேள்விக்கு பதில் சொல்லும் ஏராளமான மக்கள். ஆண்டவருக்கு புகழ், ஆண்டவருக்கு நன்றி. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அத்தியாயத்தில் ஆவியில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. அதை இன்னொரு விதமாக சொல்றேன்னா, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஏழையரின் உள்ளம் யாருக்கு இருக்கு? துன்பப்படுகிற, பாடுபடுகிற, கஷ்டப்படுகிறவங்களுடைய உள்ளம் தான் என்ன உள்ளம்? ஏழையரின் உள்ளம். வறுமையில் இருப்போரின் உள்ளம், உதவியற்றவருடைய உள்ளம், தனித்து விடப்பட்டவருடைய உள்ளம், அதையெல்லாம் அங்கே ஒருமையை கொண்டுவதுதான் ஏழையரின் உள்ளம். இப்ப ஏழையரின் உள்ளம் தான் ஏழைகளுக்கு தெரியும். அவ்விதமாக பொன்னனுடைய வாழ்க்கையில அவர்கள் ஏழைகளின் உள்ளத்தை பெற்றதுனால ஏழையரோடு ஒன்றித்து அவருடைய வாழ்விலே உதவி செய்திருக்கிறார்கள். அத்தகைய பாக்கியம். அடுத்து 5ஆம் வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். யாருக்கு யார் சொந்தம்? சொந்தம் என்பது எது என்று பேசியவர்கள் எல்லாம் மாசிலாமணி அண்ணன் எனக்கு சொந்தம் என்று சொன்னாங்க. இப்போ கடைசியில் அவங்க சொன்ன சாட்சியில் கூட அவங்க செய்த உதவி, அவங்க பாராட்டின அன்பு, இன்றைக்கு நான் வாழ்கிறேன். இப்போ பாருங்க, கனிவுடையோர் பேறு பெற்றோர் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். இன்று கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்தில் பொன்னுத்துறை அண்ணன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபத்திற்கு அங்கே திருப்பீர்கள் என்றால் 10ஆம் 11ஆம் அதிகாரங்களில நாம் அங்கே பார்க்கின்ற அப்பொழுது நிறைய செய்திகள் அங்கே இருக்கிறது. அந்த செய்தி என்ன? அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தில், இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இறந்து போனவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வாழ்வில் நடந்த காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபேல் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையிலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக
நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து எச்சரிக்கப்பட்ட பொழுது அதை நம்பி என்ன செய்தார்? இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால் தான் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அந்த அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்களை குறித்து என்ன செய்கிறார்கள்? மரித்தும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நாம் மரித்து போவதில்லை, மரணத்தோடு முடிந்து போவதில்லை வாழ்வு. இந்த உலகிலே நம்முடைய கண்களுக்கு மறைந்து போகிறார்கள். ஆனால் வாழ்வு என்றும் கடவுளோடு, இறைவனோடு அது ஒன்றித்திருக்கிறது. மனித வாழ்வுக்கு அங்கே சாவு இல்லை, சாவு முடிவல்ல. அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்ந்திருக்கிறது என்பது என்ன? அது தொடர்ந்து நம்மோடு அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பது தான். இந்த உலக வாழ்வு இது ஒரு ஓட்டம், ஒரு காலம். கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் நாம் பேசிக்கொண்டே இருக்கும்படியான அந்த பெயரை பெற வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார் 1 பேதுரு 2:4 உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். இந்த கல் பேசுகிறது. மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்பு உள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. கல், கல்லறை, கல்லறை இன்றும் பேசுகிறது. அதான் சொல்லுகிறார், அந்த கல் உயிருள்ள கல்லாகிய உயிர் தரும் கல்லையும் உயிர்ப்பிக்கின்ற கடவுளோடு கூட இணைந்து வாழுங்கள். கடவுளோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்விலே எவ்வாறு நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தில் நம்மை குறித்து சொல்லுவதற்கு யார் இருக்கிறாங்க? எப்படி மிக அருமையான ஒரு வாழ்வாக அமைந்திருக்கின்ற டிஎஸ் குடும்பத்தினரை வாழ்த்துகின்றேன். இந்த கூட்டத்திற்கு முன்பதாக இன்னொரு கூடுகை, இன்னொரு கூட்ட மக்கள், ஒருவேளை பார்வை இழந்தவர்கள், கண்ணொளி இல்லை, அல்லது ஒதுங்கி வாழுகிறவர்கள் ஒரு கூட்டம், இன்னும் பல விதத்தில் சமுதாயத்தில் இடமில்லாது இருக்கிறவர்கள், அவர்களை அழைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு கூட்டம். இன்றைக்கு நான் என்னை யார் நேசிக்கிறார்கள், எனக்கு யார் ஆதரவு தருவாங்க அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனால் இத்தகைய மக்களுக்கும் கண்ணொளி இழந்த, ஒதுக்கப்பட்ட, இதோ சமுதாயத்தில் எண்ணமற்ற மக்களையும் அழைத்து அவர்களையும் இதோ மகிழ்வித்து அவர்களுக்கு பரிசும் பணமும் தந்து உணவும் தந்து, எவ்வளவு பெரிய சிறப்பு! ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் விண்ணுலகை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆகவேதான் இங்கே சொல்லுகிறாள் 1 பேதுரு 2:1 வாக்கியம் தொடக்கம், ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். எப்போ இந்த வாழ்வு வரும்? எப்பொழுது மற்றவர்களை நம்மை போல நேசிக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையான எல்லாவற்றையும் நீக்குங்கள். எது தப்பு, எது கேடு, எது பொல்லாப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து அதை அகற்றுங்கள். வஞ்சகம், அதற்கு சில எடுத்துக்காட்டு. வஞ்சகம் என்பது மறைத்துக் கொள்வது, தனக்கென்று எடுத்துக்கொள்வது, எடுத்துக்கொண்டு இல்லை என்று சொல்வது வஞ்சகம். வெளிவேடம், சும்மா உதவி செய்வதாக வெளியிலே பேசிக்கொண்டு ஒன்றுமே செய்யாதிருத்தல். நிறைய உதாரணங்கள் வேத புத்தகத்தில் இருக்கு. நீதிமொழிகளின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வறுமை உள்ளவனை கண்டு அவனுடைய சொந்த உடன் பிறந்த சகோதரர்கள் விலகிச் செல்வார்களாம்.
அப்படியானால் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளை விலகி சென்று விட்டால் வேறு யார் உதவி செய்வாங்க? அதனால சகோதர சகோதரிகளே உதவுங்கள். நீங்க வாழ்வது அதுதான். இதைத்தான் சொல்லுகிறார், வெளிவேடம். நான் உடன் பிறந்தவன், அன்பானவன், அன்பானவள் என்று சொல்லி அது போவது வெளிவேடம். வேஷம்தான் போடுறோம், வேடம் அணி இருந்திருக்கிறோம். அப்புறம் பொறாமை, மற்றவர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு தேவை. அதற்கு நேர் எதிர்மறையான சிந்தனை என்ன? ஐயோ அப்படியா, இப்படிப்பட்ட நிலையா என்பதல்ல. வாழ்த்துகின்ற ஒரு நிலைமை வேணும். நீங்கள் வளருங்கள், வாழ்த்துகிறோம், அத்தகைய சிந்தனை செயல் நமக்கு வேணும். அப்புறம் சொல்லுகிறார், அவதூறு இல்லையா, பொல்லாததை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி, ஒருவேளை தீமையே இருந்தாலும் கேடு செய்திருந்தாலும் அதை பேசிக்கொண்டிருப்பது நம்முடைய வாழ்விலும் கேடு வரும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கேடுகள் மலிந்திருக்கிறது. பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் எல்லாம் போதை பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் இருக்கிறது, கேடுகள் ஏராளம், சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற எல்லாம் இருக்குது. அதனால இத்தகைய கேடான காரியங்களை நாம் பேசிக்கொண்டு இன்னும் நாம் கேடாய் போய்விடக்கூடாது. அவதூறு பேசுவதல்ல, சரியானதை பேசி 4 பேருக்கு நன்மை உண்டாக செய்ய வேண்டும். அதுதான் டிஎஸ் குடும்பத்தினர் நமக்கு தருகின்ற செய்தி. பொன்னண்ணன் அவருடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி, தீமையை நீ அதிகமாய் பேணிக் கொள்ளாதே, தீமையான மற்றவர்களுக்கு எதிரான காரியத்தை பேசிக்கொள்ளாதே, இவைகளை எல்லாவற்றையும் நீ புறம் தள்ளிவிட்டு அகற்றிவிட்டு புதிய குழந்தை போல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவளாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள், ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்கள். அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றும் சகோதரர் மாசிலாமணி ஐயா நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நல்ல குடும்பத்தை வழிநடத்தி செல்கிற ஜெய்சிங் அண்ணனையும் சவுந்தரபாண்டியன் அண்ணனையும் இன்னும் ஒவ்வொருவரையும், எல்லாருமே இன்றைக்கு வளர்ந்திருக்கிறீங்க, தலைவர்களாக இருக்கிறீங்க. இந்த காரியங்களை நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்திலிருந்து பற்றி கொண்டு இருக்கிறீங்க. கோயில்பிள்ளை அண்ணாச்சி, மாசிலாமணி அண்ணாச்சி, எல்லா இடத்திலிருந்தும் கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவே குடும்பத்திலே நீங்கள் இவ்வாறு ஏழையின் உள்ளத்தை கொண்டு கனிவுடையவராய் ஆண்டவரை மகிமைப்படுத்த, இப்படி வாழ்வது கடவுளுக்கு புகழ். எப்படி கடவுளை நாம் மகிமைப்படுத்துகிறோம்? நாம் இவ்வாறு வாழும் பொழுது கடவுளுடைய குணங்கள் நம்மிலே வளருகிறது. நாம் கடவுளோடு கூட நெருங்கி இருப்போம். கடவுள் நம்மோடு கூட இருந்து இன்னும் பெரிய நன்மையான காரியங்களை செய்வார். அத்தகைய நன்மையான காரியங்களை செய்ய இந்த டிஎஸ் குடும்பத்தினரை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டுடைய கிருபை பெருகட்டும். ஆமென். அன்புக்குரியலே, இந்த நாளில் கூட மீஞ்சூர் பகுதியிலிருந்து ஒரு கூட்ட மக்கள் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சிப்சி இனத்து மக்கள் என்று சொல்லுவாங்க, நரிக்குறவர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்க நம்மோடு வந்திருக்காங்க. ஒரு சகோதரி சுமதிங்கிற ஒரு சகோதரி அவங்களோடு கடந்த பல ஆண்டுகளாக ஆண்டோடைய பணியை செய்து கொண்டிருக்காங்க. 250 குடும்பங்கள் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், மிகவும் பின்தங்கின மக்கள். அதில் ஒரு பிள்ளைக்கு அவங்க அப்பாவுக்கு பாம்பு கடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், விரியன் பாம்பு கடிச்சு. பல கஷ்டங்கள். 2 பேர் குரங்கு குட்டியை கூட கையில் வச்சுருக்காங்க, குரங்கு குட்டியை கையில் தூக்கிட்டு வந்திருக்காங்க. சில நிமிடங்கள் அவருடைய ஊழியத்தை பற்றி அன்பு சகோதரி சில நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஒரு பாடல், அவங்களோடு சேர்ந்து பாடுறவங்க அவங்க மக்கள் இருந்தால் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வேலையில் இந்த அருமையான கூட்டத்துக்கு வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, ஐயாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு எந்த டைமில் என்ன உதவினாலும் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னா உடனே சரிம்மா அதை வர அப்படின்றவர். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயாவை எனக்கு உண்மையிலேயே
ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும் அவர்கிட்ட பேச. ஆனாலும் இதுவரை நான் என்னுடைய ஊழியத்திற்காகவோ எங்கள் மீஞ்சூர் பகுதியில் இருக்கிற நரிக்குற மக்களுக்காகவோ நான் வந்து யார்கிட்டையுமே உதவி என்று இதுவரைக்கும் போனதே கிடையாது. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணும்பொழுது உண்மையாகவே சரிம்மா நான் வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார். இதோட ஒரு 4-5 தடவை எங்களுடைய கிராமத்துக்கு, மீஞ்சூர் கிராமத்துக்கு வந்து எங்கள் மக்களுக்கு 250 ஃபேமிலி நரிக்குற மக்கள் அத்தனை பேருக்கும் வந்து உதவி செய்துவிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என்னையும் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். கடந்த 25 ஆண்டு காலமாக மீஞ்சூரில் கல்பாக்கம் கிராமத்தில் இந்த நரிக்கிறவர் மக்கள் மத்தியில் அடியாளையும் வேலை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒன்றை இழந்தால் தான் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுவாங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்னுடைய குடும்பத்தார் யாருமே கிடையாது. ஆனாலும் எனக்கு தெய்வீக அன்புன்னு சொல்லணும். மக்கள் மீது உள்ள ஒரு அன்பினால் இந்த அருமையான ஊழியத்தையும் இந்த மக்களையும் எல்லா விதத்திலும், எல்லா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்லேருந்து A to Z எல்லாமே இவர்களுக்கு செய்து கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கேன். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துலையும் இந்த இடத்துல வந்து எங்களுடைய நரிக்குற பாஷையிலையும் தமிழில் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி உடனே அப்படியே பாடுவாங்க. அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெயலே ஜெயலே ஒசர ஜெயலே ஏசப்பன் நாம போலன ஜெயலே 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 ஒசர ஜெயலே ஏசப்பன் நாம போலன ஜெயலே கொல்லாமா கொல்லாமா பயணம் கொல்லாமா சுவிசேஷ சொல்ல கொல்லாமா 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 பயணம் கொல்லாமா ஏசப்பாக்கு பேரு சொல்ல கொல்லாமா ஆலோரி ஓலோரி கைலோரிலா ஆலோரி ஓலோரி கைலோரிலா ஏசப்பாக்கு லோரி அப்பன லோரிலா ஏசப்பாக்கு லோரி அப்பன லோரிலா கொல்லாமா கொல்லாமா பயணம் கொல்லாமா சுவிசேஷ சொல்ல கொல்லாமா அன்புக்குள்ளே அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். தொடர்ச்சியாக நம்மோடு ஒரு மிஷினரி வந்திருக்காங்க, சென்னை பேராயத்திலிருந்து ஒரு சகோதரி. அந்த பகுதியில் டெய்லரிங் சொல்லிக் கொடுப்பதற்காக அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு மிஷன் வாங்கி கொடுங்கன்னு அருமையான ரெவரண்ட் ஹென்றி ஜெபா ரிச்சர்ட் மூலம் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அந்த சகோதரி முன்னால் வந்து அந்த மிஷனுக்குரிய உதவித்தொகையை அவங்க மிஷின் வாங்கிட்டாங்க. வாங்கக்கூடிய பில்லை முந்தா நாள் கொடுத்தாங்க. வாங்கம்மா மரியாள் என்பதான அவங்க ஹஸ்பண்டும் மிஷனரியாக இருந்தாங்க. அவர்களுக்கு அந்த 11,000 அந்த மிஷனரிக்கான தொகையை நாம்
நம்முடைய அண்ணனுடைய ஞாபகத்தமாக டேனியல் ஸ்கூல் சார்பாகவும் உங்களுக்கு கொடுக்குறோம். தொடர்ச்சியாக நம்மோடு வந்திருக்கிற அருமையான ஐயர் டேனியல் எட்வின் ஃப்ரம் தூத்துக்குடி நாஸ்ரே டைசிஸ் வேம்பார் பாஸ்டேட்டில் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை சில வார்த்தைகள் சொல்லி ஜெபத்தில் வழி நடத்துவார். நினைவு ஜெப கூடத்தில் 2ஆம் ஆண்டு நினைவு ஜெப கூடத்தில் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலும் திருநெல்வேலி தூத்துக்குடியிலிருந்தும் ஒரு சில ஆயர்கள் வருவதாக இருந்தது. ஆனால் நேற்று தினத்திலும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் ஆனபடினால் சிலர் வர முடியவில்லை. ஆனாலும் இப்பொழுதும் நாங்கள் பேராயர் அவர்களும் நானும் உடனடியாக 3 மணிக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறோம். வந்ததிலிருந்தே கவனித்து கொண்டிருந்தேன். காலை 9:30 மணி முதல் இதுவரைக்கும் அருமையான மக்கள் திரளாக சென்றது போல நல்ல நலப்பணி திட்டங்களை பெற்றுக்கொண்டு செல்லுகிறார்கள். நாளை தினத்தில் ஒரு அரிப்பின் பண்டிகை குளத்துக்குடியிருப்பு நாசிரியர் அருகில் இருக்கிறது. அப்பொழுது நான் இதெல்லாம் கேட்டேன், எத்தனை பேருக்கு அதெல்லாம் நாளைக்கு அந்த அரிப்பின் பண்டிகையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் நாம் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், அநேக நினைவு தினத்தெல்லாம் கொண்டாடும் போது அவர்களை நினைத்து நாம் நன்றாக உணவு உட்கொள்கிறோம். பெரிய விருந்தினர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு நாம் உணவு கொடுக்கிறோம். ஆகவே நாளை தினத்தில் இதை நான் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். என்றால் இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு, பிரதிபலன் செய்யாத மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாளை தினத்திலே இந்த அரிப்பின் பண்டிகையிலே நான் இதை குறித்து பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆகவே அவர்கள் சிறுமைப்பட்டவன் மேலும் ஏழைகள் மீதும் கரிசனையுடையவர்கள். அதே போல அநேகர் என்ன கேட்டாலும் தெரிந்து வசதி இருந்தாலும் அவர்களுக்கு வசதி இருக்கிறது, ஆனாலும் கேட்கிறார்களே என்று சொல்லியும் அநேக உதவிகளை தாராளமாக செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு தெரியும், அநேக ஆலயங்கள் தென்னிந்திய திருச்சபை மட்டுமல்ல, கத்தோலிக்க திருச்சபை, பெந்தேகோஸ்து திருச்சபை, சுவாதீன திருச்சபை அநேகருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான் என்று ஐயா அவர்கள் புதிய மொழிபெயர்ப்பிலே பேசினார்கள். அதே போல நான் சொல்கிறேன், அவர்கள் சகோதரர் பொன்னன் அவர்கள் மரித்து இன்னும் ஏழை எளிய மக்கள் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள். ஆகவே ஏழை எளிய மக்களுக்கு செய்வதுதான் ஆண்டவருக்கு செய்வது. ஒரு விருந்துக்கு அநேகர் சொல்லும்போது சாக்கு போக்கு சொல்லிவிட்டார்கள். வயல் வாங்கியிருக்கிறேன், புதிதாய் திருமணமாயிருக்கிறேன், வர முடியாது என்று சொன்னபோது தெருவில் இருக்கிற, சந்தியில் இருக்கிற எல்லா ஏழை எளிய மக்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் அவர்களோடு மகிழ்ந்தார். இந்த தினம் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களோடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். டிஎஸ் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் காலை முதல் மட்டுமா இருக்கிறீர்கள். நான் இந்த பகுதியில் 2 ஆண்டு ஈசியில் இருந்தேன். பிரேமமா இருக்கிறார்கள். ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த பிரசங்கம் செய்தார்கள். ஆகவே பல்வேறு அனுபவங்கள், தென்னிந்திய திருச்சபை, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லா திருமணத்திலும் ஊழியம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அவர்களை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். சவுந்தரபாணி அண்ணனையும் மற்றும் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேரம் கருதி நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். நிறைய பேசலாம், ஆனாலும் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எத்தனையோ வசனங்கள் எங்களை உணர்த்தி கொண்டிருக்கிற நாட்களிலே அருமையான பிள்ளைகள் டிஎஸ் குடும்பத்தினரை வாழ்த்துகிறோம். அதே போல கடந்த நாட்களில் சவாலியர் கோயில் பிள்ளை மற்றும் அண்ணன் பொன்னுத்துறை அவர்களையும் அவருடைய மண்டை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவரை ஆபிரகாமின் மடியில் வைத்து தேற்றப்படுகிற உன்னதமான அனுபவங்களை கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் அவரால் நன்மை பெற்றவர்கள், அவர்களால் அநேக இரக்கம் பெற்றவர்கள், உதவி பெற்றவர்கள் அனைவரையும் ஆறுதல் படுத்தி திடப்படுத்துகிறீர். அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவருடைய சந்ததி, நீதிமானுடைய சந்ததி பெருகிருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, அவ்விதமாய் இவர்கள் செய்கிற தொழிலானாலும், ஊழியமானாலும், ஆலய கட்டுமான பணிகளானாலும், ஏழை எளிய மக்கள் செய்கிற காலையிலும் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆர்ப்பாட்டம் இல்லாமல், பெருமை இல்லாமல், தாழ்மையோடு செய்கிற இந்த உன்னதமான அநேக பணிகளையும் தான தர்மங்களையும் இதில் நீர் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வந்திருந்த அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். டிஎஸ் குடும்பத்தின் பிள்ளைகளையும்
பறந்து விரிந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் இன்னும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், அனைத்து பிள்ளைகளும் ஊழியம் செய்கிற உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள். ஆகவே இந்த சந்ததியை தொடர்ந்து ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும், வந்திருந்த பிள்ளைகளையும் நிரப்பும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா. கடைசியாக என்னுடைய அன்பு சகோதரர் ஜான் திருத்தூர்தாஸ் ராணிப்பேட்டை, என்னுடைய அண்ணனுடைய பிரதர், எங்களுக்கு ஒரு உடம்புற சகோதரன், ஒரு ஊழியக்காரர், பெல் கம்பெனியில் பர்ச்சேசிங் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அவங்க சில வார்த்தை சொல்லுவாங்க. ஐயா சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு வைப்பதில்லை, ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. எல்லா இனத்திற்கும். ஒரு முறை மேட்டூருக்கு நான் போயிருந்தேன். ஒரு பள்ளிவாசல் வந்து சகோதரர்கள் வந்து கேட்டாங்க, ஐயா நீங்கள் எல்லா திருச்சபைக்கும் உதவி செய்கிறீங்க, ஆர்சி பண்ணுறீங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் பள்ளிவாசலையும் உதவி செய்யணும்னு கேட்டாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்களும் உறவினர் தான். ஆகார் என்ன பாட்டியை எங்கள் தாத்தா ஆபரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க சந்தி நீங்கள், அதனால் உங்களுக்கும் நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் உதவி செய்தோம். என்ன கேட்டால் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரே நோக்கம்தான், அதில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அண்ணன் மாஸ்லாம்னி பொன்னுத்துறை அவர்களோடு எங்களுக்கு உறவு கடந்த 50 ஆண்டு காலங்கள். சொல்லப்போனால் அண்ணியும் அண்ணனும் திங்கட்கிழமை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இழந்தார்கள். 76வது ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அவருடைய திருமண நாள். அதன் மூலமாக இந்த உறவு, எங்களுடைய திருமணமானது 2 நாள் கழித்து 29/12/76. ஆகவே 2 நாள் இடைவெளியில் அக்காள் தங்கை, என்னுடைய மனைவி, அருமையான சகோதரனுடைய மனைவி. ஆகவே இவர்களுடைய அந்த பாசம், அன்பு கடந்த 50 ஆண்டு காலமாக எங்களுக்கு உரித்து உள்ளது. சொல்ல வேண்டுமென்றால் இந்த அருமையான குடும்பத்தினுடைய உயர்வு, அதற்கு முக்கிய காரணம் அந்த சகோதர ஒற்றுமை. 133வது சங்கீதத்தின்படி, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் எவ்வளவு நன்மையுமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அது நிச்சயமாக இந்த குடும்பத்திற்கு அது பொருத்தமான ஒரு சங்கீதம். அங்கே ஆசீர்வாதம் உண்டு என்பது அந்த 3வது இது. அதே போல் இந்த வேளையில் கூட அருமையான அண்ணனுடைய வாழ்க்கையை நான் நினைவு கூற விரும்புகிறேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற போதிலும் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வேளையில் கூட அதிக நேரத்தை நான் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இவர்களுடைய உழைப்பு ஒன்று, அவருடைய ஒற்றுமை, இன்றும் அந்த ஒற்றுமை நிலவுவதின் காரணமாக தான் இந்த 4 சகோதரருடைய குடும்பமாக, அருமையான பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகளாக இந்த வேளையில் கலந்து கொண்டு, அருமையான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இந்த நிகழ்வை இங்கு நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் கூட அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கடவுள் எனக்கு கடந்த நாட்களில் கொடுத்த 3 வசனங்களை மட்டும் இந்த வேளையில் நான் வாசித்து என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இது அருமையான கொடுக்கப்படுகிற ஒரு வசனம், அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும். அதே போல் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சுமியமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இந்த ஒரு வசனம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால்,
இந்த நிமிடம் நான் இந்த மேடையில் பேச எனக்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். அடுத்த நொடி, அடுத்த நிமிஷம் அல்ல, அடுத்த நொடி, வினாடி கடவுள் எனக்கு வாழ்வை கொடுத்தால்தான் அது வாழ்வு. ஆகவே நாளைய தினம் என்பது நமக்கு ஆண்டவர் தயவாக கொடுக்கிறது. நாளையோ அல்லது நாளை அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருடமோ. ஆகவே அதை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த மேலான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே 2 தெசலோனிக்கல் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் சொல்லப்படுவது போல கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. ஆகவே அந்த ஒரு நிலை நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வருகையின் போது நாம் என்னுடைய அருமையான சகோதரனை முகமுகமாக தரிசிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம். நாமும் அந்த மரித்து போனால் மரித்தவர்கள் அனைவரும் உயிரோடு வரும் பொழுது அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வேளையில் கூட யோவான் 14:27 படி சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்பது ஒரு வசனத்தோடு நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் தாமே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், அண்ணி மற்றும் அருமையான மகள்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும், அருமையான சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தின் அனைவருக்கும், வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமீன். தேங்க்யூ. நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் பிரேம்குமார் டேவிட் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து இறுதி ஜெபத்தை நமது ஆயர் ஜோஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். இந்த 2வது நினைவு கூட்டத்திலே வந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்படுத்தியிருக்கோம். முக்கியமாக வந்த பிஷப் ஐயா அவர்களும் வந்த அநேக ஆயர் அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது தவிர இங்கே வருகை தந்திருக்கிற பல நண்பர்கள், எங்களுடைய சொந்த இனதான பந்துக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மாமாவுடைய லைஃப்பை இவ்வளோ நேரம் நம்ம யோசித்து பார்த்தோம். ஒரு எளிமையான கடுமையான உழைப்பாளி, அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தணும்னாங்க. அவருடைய வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால் வந்த அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க யாவருக்கும் உணவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஸ்கூலில் உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மிகவும் நன்றி. நீங்கள் தயவுசெய்து அங்கே சென்று உணவு அறிந்து செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஜபம் செய்வோம். அனைத்தாற்றிலும் பொருந்தி இறைவாம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, முதல் பேரருளால் அருமையான திருவாளர் பொன்னுதுரை ஐயாவுடைய ஆன்மாவுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் மூலமாக குடும்பம், திருச்சபை, சமூகம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய நினைவேந்தல் நாளில் அநேக ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களை அழைத்து அவர்களுக்கு உதவி செய்ய நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. மரித்தும் பேசப்படுகிறவராய் அவர் இருப்பதற்காக நன்றி. அவருடைய அன்பு, அவருடைய கடின உழைப்பு அனைத்திற்காக நன்றி. தொடர்ந்து சுவாமி அருமையான டிஎஸ் குடும்பத்தார் செய்து வருகின்ற அனைத்து பணிகளுக்காக நன்றி. அவர் கைட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அருமையான பொன்னையாவுடைய அன்பு துணைவியார், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே கரம் பிடித்து வழிநடத்தியறலும். அவருடைய அன்பு சகோதரர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களை பெருகு பண்ணி சமாதானத்தை அருளி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட அனைவருக்காக நன்றி சுவாமி. கர்த்தர் நீர் வழிநடத்தியறலும். இந்த நாளில் செய்யப்படுகின்ற அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் உம்முடைய கரம் இருப்பதற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் நம் அனைத்து பேரையும் நம்மை விட்டு கடந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற அடியவருடைய ஆன்மாவையும் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியம் வழிநடத்துவதும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் வருகை மட்டும் சதா தங்கி தரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். உன்னை அழைத்தவர் கரவதை அவர்
நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணி